நம்மட்டெல்லாம் வந்து 500 200 கொடுத்தா கூட நான் வந்து ரசீது போட்டு கொடுக்குறேங்க. நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க? நான் கரூர்ல இருந்து வந்து. கரூர்ல இருந்து வந்துக்கிறீங்களா? நம்ம வந்து ஒரு 18 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலா பண்ணி கொடுக்கலாங்க. வெறும் 2015 வண்டிங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 25 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு பண்ணி தரலாம். 35 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம 40,000 ரூபா வந்து என்ன வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஹாய், வெல்கம் பேக் டு ஜேடி ரவி வர்மா. இன்னைக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம மைரன் கன்சல்டிங் தாங்க. பைக்கோட கடல்னே சொல்ல நம்ம காங்கியத்துல நம்ம கூட கூட இருக்கிற வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேங்க. ஓகேங்க. ஆனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருந்த கடைக்கு பக்கத்து கடையே இப்போ நம்ம ஃபுல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமா கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. ஆமாங்க. வண்டியும் பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய கஸ்டமர் வந்து வீடியோ பார்த்து வர்றாங்க. வண்டியும் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் பத்த மாட்டேது அப்படின்னு சொல்லி போட்டு கடையை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குதுங்க. கண்டிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட அளவு அதிகரிச்சிச்சு. நிறைய வண்டி புது ஸ்டாக்கு வந்திருக்கு. பழைய மாடல் வண்டியும் இருக்குங்க, புது மாடல் வண்டியும் இருக்குங்க. நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. வணக்கங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா வந்து காங்கேயத்தில் கரூர் ரோட்டில் வந்து ஸ்ரீ மயூரன் ஆட்டோ கன்சல்டிங் வந்து நம்ம கடை வந்து இருக்குங்க. இப்போ கரூர்லேருந்து வர்ற கஸ்டமருக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குங்க. திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற கஸ்டமருக்கு ஜங்ஷன் ரவுண்டானாலேருந்து வந்து பார்த்தோம்னா வந்து ரைட் சைடில் வந்து கடை வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. நீங்கள் காங்கேயத்துக்குள்ளே வந்து எங்கே வந்து யார்கிட்ட நம்ம கடையை பற்றி கேட்டாலும் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆட்டோவில் வர கஸ்டமருக்கு ஆட்டோ கார்ட்டை வந்து சொன்னாலே வந்து சொல்லிடுவாங்க. பஸ்ஸில் வர்ற கஸ்டமருக்கு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணால் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் ரெகுலராக மைரன் கன்சல்டிங் வந்து வீடியோ போட்டுக்கிறேன்னா எல்லாம் உங்களுக்காக தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற பக்கத்தை காட்டிலும் நம்ம மைரன் கன்சல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 to 10,000 வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் ரேட் வைஸ்னு. ஆனால் வண்டி வந்து பார்க்குறப்போ அவ்வளோ குவாலிட்டியாக ஜென்யூனாகவும் இருக்கும். ஓகேங்கண்ணா, இன்னைக்கு வந்து என்னென்ன வண்டி நான் பார்க்க போறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளா எப்பவுமே நம்மகிட்ட வந்து இல்லைங்காம எல்லா வண்டியுமே இருக்குங்க. கண்டிப்பாங்க. நம்மளா வந்து எக்ஸல்ல இருந்துங்க ஒரு R15 KTM டியூப் வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா வண்டியுமே அவைலபிளா இருக்குங்க. கண்டிப்பாங்க. இன்னைக்கு என்னென்ன வண்டி இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டெப் பார்த்துருக்காங்க. ஓகேங்க. இப்போ நீங்க பார்க்கறது பாத்தீங்கன்னா எக்ஸலுங்க. இந்த எக்ஸல் பாத்தீங்கன்னா 2016 to வந்து 2021 வரைக்கும் நம்மகிட்ட வந்து எக்ஸல் 100 வந்து செல்ஃப் மாடல் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. செல்ஃப் நான் செல்ஃப் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. இது நான் செல்ஃப் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு 15 ரூபாயிலிருந்து நம்ம வந்து கொடுக்கலாங்க. செல்ஃப் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 28 ரூபா 30 ரூபாயிலிருந்து நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸல் நமக்கு வந்து ஹெவி டியூட்டி எக்ஸல் சூப்பர் இந்த மாதிரி மாடலுங்க. இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு ஒரு 15 ரூபா 10 ரூபா 12 ரூபாயிலிருந்து அது வண்டி மாடலை பொறுத்துங்க. ஒரு சில டைம் நம்மகிட்ட வந்து இப்போ 7 ரூபா 8 ரூபாயிலே வண்டி இருக்குங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து 15 ரூபா அந்த பட்ஜெட் தான் வண்டி இருக்குங்க. நாமளாக வந்து ஒரு 10 ரூபா 12 ரூபாயிலிருந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா வரைக்கும், அதாவது எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டி எல்லாம் வந்து 2015-16 வண்டி மாடல் வரைக்கும் தான் வந்ததுங்க. 2001-2 நம்மகிட்ட வந்து 15-16 வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதான் புல்லட்டுங்க. இந்த வண்டி இப்போ தான் கஸ்டமருக்கு வந்து கொடுத்ததுங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 2019 மாடலுங்க. நம்ம இதுவும் கம்மியாக பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம வெளியில் பண்ணுறதை விட நம்ம வந்து எல்லா வண்டியுமே வந்து ஒரு 10,000 ரூபா வித்தியாசத்தில் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாங்க. புல்லட்டுங்க 2015 மாடலுங்க. 15 பார்த்தீங்கன்னா 500cc வண்டிங்க. 500cc வண்டிங்க. இது பார்த்தீங்கன்னா டியூக்கு 2019 மாடலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.10க்கே நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. இது NS 200ங்க. NS 160 நம்மகிட்ட நார்மலாக NS 160 200 பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஒரு 60 ரூபாயிலிருந்து ஒரு 1,10,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. NS 160 சரி 200 சரி. பேலன்ஸ் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடை வந்து சாப்பிட்டு இருக்குங்க. நம்மகிட்ட NS 160 200 பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மகிட்ட வந்து ஒரு 10 to 15 வண்டி நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து எம்டிங்க. எம்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட 2019 20 21ங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து 22 3ங்க. எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. நாமளாக பார்த்தோம்னா 1.20 நம்ம வந்து 1.55 60 வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. 2022-23 வண்டியும் நம்ம வந்து 1.60 நம்ம ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்து ஸ்ப்ளெண்டருங்க. இந்த ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லோ மாடல் ஸ்ப்ளெண்டருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 35 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அந்த ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம ஒரு 58 ரூபா ரேஞ்சில் பண்ணி கொடுக்கலாங்க. ஆமாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து 2021 மாடலுங்க. அது 19 மாடலுங்க. எஃப்ஜெட்டுங்க. எஃப்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்மகிட்ட வந்து மினிமம் பார்த்தோம்னா 30 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 1,20,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வெஹிக்கிள் வண்டி வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. எஃப்ஜெட் வெர்ஷன் 1 இருக்குங்க, வெர்ஷன் 2 இருக்குது, வெர்ஷன் 3 இருக்குங்க. நம்ம எல்லா வண்டியுமே அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பல்சருங்க.
பல்சர் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, நம்மளோட எப்பவுமே வந்து பல்சர் எக்கச்சக்கமாக நிற்குங்க. நார்மலாக பல்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000லேருந்து 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. நம்ம 2021 22 நம்ம 90 ரூபா 95 ரூபா ஒரு ரூபாய்க்கு நம்ம வந்து வண்டி வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அது 21 22 வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,20,000 ரூபா சொல்லுவாங்க. இன்னைக்கு பொது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 140 150 வருதுங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா நம்ம வந்து ஷோரூம் பிரைஸ் வந்து நம்ம கம்மியாக கொடுக்கலாங்க. ஒரு வருஷத்து வண்டி நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம கம்மியாக பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாட்டினாங்க. பிளாட்டினா வந்து 2019ங்க. இது 20, 18, 21 எல்லா வெஹிக்கிளுமே இருக்குங்க. 2015, 10 அந்த மாதிரி எல்லா வண்டியுமே இருக்குங்க. நார்மலாக வந்து பிளாட்டினா பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து 10,000லேருந்து இருக்குதுங்க. மேக்ஸிமம் வந்து 2021 வண்டியே நம்ம பார்த்தோம்னா வந்து 60 ரூபா 62 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இது பேஷன் ப்ரோங்க. இந்த மாடல் பேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. 2019 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 40 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டிங்க. நாம 18 பேஷன் ப்ரோங்க, அது 18 கிளாமருங்க. கிளாமர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குங்க. உட்காந்து ஓட்டிட்டு போகிற கஸ்டமருக்கு நல்லா வந்து ஓரளவுக்கு சொகுசாக இருக்குங்க. பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளெண்டராகவே வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குங்க. நாமளாம் வந்து ஒரு 60+ கஸ்டமர் வந்து ஓட்டுறது பொறுத்து உங்களுக்கு முன்ன பின்ன வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குங்க. இது பல்சர் நாமளாம் நம்மகிட்ட வந்து எல்லா வேரியண்ட்லையுமே நம்மகிட்ட வந்து எல்லா மாடல்லையுமே நம்மகிட்ட வந்து பல்சர் 2 வண்டி 3 வண்டி நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கடுத்து இந்த ரோம் நம்மகிட்ட வந்து பல்சர் தானுங்க. யூனிகான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சென்ட்ரல் ஷாக் சஸ்பென்சர் வண்டிங்க. நம்ம நார்மலாக வந்து உட்காந்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல அந்த அளவுக்கு நல்லா சொகுசா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டிங்க. பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா வந்து 20,000 நம்மகிட்ட வண்டி இருக்குங்க. லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 65 ரூபா 70 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி அவைலபிளாக இருக்குங்க. யூனிகானும் அதே மாதிரி தான் 2010 வண்டியிலேருந்து நம்மகிட்ட வந்து இருக்குங்க. ஓகேங்க. நார்மலாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 18 ரூபாயிலிருந்தே நம்ம வண்டி கொடுக்கலாங்க. யூனிகான் வெறும் 18,000 யூனிகான் வந்து நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. சரிங்க. அப்பாச்சியும் பாத்தீங்கன்னா வந்து 25 ரூபாயில இருந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு பண்ணி தரலாங்க. இந்த எல்லோ கலர் வண்டியெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. கண்டிப்பா ஒரு சிலர்லாம் வந்து அயன் சூரிய பார்த்துட்டு எல்லோ கலர் வண்டியை தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டியை இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு, டக்குனு போயிரு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சூரிய ஃபேனா தான் வந்து டக்குன்னு வந்து வாங்கிக்கிங்க. கண்டிப்பா மக்களே கேட்டுக்கோங்க. சூரிய ஃபேனா இருந்தீங்கன்னா டக்குனு வந்து வாங்கிக்கோங்க. இந்த வண்டி டக்குன்னு டெலிவரி ஆயிரும். அடுத்து CT100ங்க. CT100 பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் 2019 CT100ங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 40 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி தரலாங்க. ஓகே, எல்லாம் 48 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம 40 ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே, அது மைலேஜ் சொல்ல போனா கிட்டத்தட்ட மைலேஜ் நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நம்மளா கரெக்டா வந்து ஒரு 50+ ஏஜ்ல ஓட்டுற மாதிரி நம்ம வந்து ஓட்டணும் அப்படின்னா 70 to 80 வந்து சாலிடா கிடைக்கும். 70 குறை இருக்காதுங்க மைலேஜ். CT100 ஆகட்டும் பிளாட்டினா ஆகட்டும். கண்டிப்பா மைலேஜ் இங்கன்னு சொல்லலாங்க. CT100 ஆமாங்க. CT100 பிளாட்டினா ரெண்டுமே வந்து மைலேஜ் வந்து நம்ம வந்து சூப்பரா இருக்குங்க. ஓட்டுறதை பொறுத்துங்க. அதுக்குன்னு வந்து அப்புறம் ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு வந்து ஏன்னா இன்னும் மைலேஜ் 60 தான் கிடைக்குன்னு சொன்னாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா கரெக்டா ஓட்டிட்டு கஸ்டமருக்கு பார்த்தோம்னா வந்து 70 குறை இல்லாம கிடைக்குங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா இது வந்து 2012 வண்டிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம அப்படியே பார்த்தோம்னா வந்து ஒரு 15 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. வெறும் 15 ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் ஈஸிங் வண்டிங்க. அசல் கம்மியா தான் இருக்கு. கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதே நம்ம வந்து என்ன பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. ஆமாங்க. CT100 பாத்தீங்கன்னா வந்து 2017 வண்டிங்க. சரிங்க. மூணுமே வந்து 2017 வண்டிங்க. அடுத்து டிஸ்கவருங்க. டிஸ்கவரும் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து 3-4 வண்டி நிக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆமாங்க. ஐஸ் மட்டுங்க ஸ்டார் ஸ்போர்ட் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து இல்லாத வண்டியே நம்மகிட்ட வந்து இருக்காதுங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து வண்டி வந்து வேணும், இந்த வண்டி உங்கள்கிட்ட இல்லைங்க நீங்க பண்ணி கொடுங்க, எங்கி கேட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த வண்டியுமே நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அப்படி வர கஸ்டமர் ரொம்ப ரேரு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா வண்டி நம்மகிட்டே மேக்ஸிமம் ஒரு 90% வண்டி இருக்குங்க. கண்டிப்பா ஒரு சில வண்டி நம்மகிட்ட வந்து அது நிறைய வண்டி இருக்கிறதுல நம்ம கேட்கற வண்டி ஒரு சிலது இல்லாமையும் இருக்குங்க. அதுவும் நம்ம வெளியே வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. கண்டிப்பாங்க. நம்மகிட்ட வந்து அதிகமா இருக்கிற வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தரக்கூடிய வண்டிகள், லோ பட்ஜெட் வண்டிகள், அதுவுமே ஜென்யூனான வண்டிகள் நம்ம நிறைய. என்னைக்குமே வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. ஜூபிட்டருங்க. ஜூபிட்டர் பாத்தீங்கன்னா 2016 ஜூபிட்டருங்க. சரிங்க. ஆமாங்க. ஆக்சஸ் ஜூபிட்டரும் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து 30 ரூபாயில இருந்து ஒரு 60-70 ரூபா வரைக்கும் 2023 வண்டி வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குங்க. ஆக்சஸும் அதே மாதிரி தானுங்க. சரிங்க. ஏன்னா இதுல ஒரு பாதி வண்டி தான் நிக்குதுங்க. எல்லாம் வந்து அந்த சைடு கடையில் நம்ம புது கடை வந்து ஓபன் பண்ணி. ஆமாங்க. அதனால வந்து இருக்குங்க அங்க நிற்கும். அதுவும் இப்ப காட்டுறேங்க. அதனால உங்களுக்கு என்னன்னா வந்து ரேட் நம்ம சொல்லிட்டு போவாங்க. ஆக்சஸும் அதே மாதிரி தாங்க. 2010-11 இருந்து நமக்கு லேட்டஸ்ட் 21 வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளா இருக்குங்க. இது 16 ஆக்சஸுங்க. சரிங்க. 14 அது 13ங்க. சரிங்க. இது பார்த்தாலும் 15ங்க. சரிங்க. ஆமாங்க. ரேஜெட்டாருங்க. சரி. 2017 வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தாலும் நம்ம வந்து 40 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலா பண்ணி கொடுக்கலாம். ஓகே, 40 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். 40 ரூபாய்க்கு நம்ம 2017 வண்டி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. அது ஸ்கூட்டி பெப்புங்க.
சரிங்க. ஸ்கூட்டி பேப் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேண்டியது இல்ல. கண்டிப்பா இந்த வரிசை ஃபுல்லாமே ஸ்கூட்டி பேப் தான். நம்ம வந்து 20 ரூபாயில இருந்து 60 ரூபா வரைக்கும் நம்ம ஸ்கூட்டி பேப் எல்லா வண்டியும் இருக்குங்க. மேஸ்ட்ரோங்க. சரிங்க. இந்த வண்டியும் பார்த்தோம்னா வந்து ஒரு சிலர் விரும்பி எடுப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. வண்டி என்ன நல்ல ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அகலமா சீட்லாம் அகலமா இருக்குங்க. உட்கார கொஞ்சம் நேரம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. சரி, மேஸ்ட்ரோ வந்து நல்லா இருக்குங்க. ஆமாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டியோங்க. சரிங்க. டியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2019 மாடலுங்க. டியோம் நமக்கு பாத்தீங்கன்னா வந்து நார்மலா பார்த்தோம்னா வந்து ஒரு 30 ரூபாயில இருந்து ஒரு 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து டியோ வண்டி நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, டியோ வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மகிட்ட வந்து 30 ரூபாயில இருந்து இருக்கு. 30 ரூபாயில இருந்தே வந்து டியோ வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. சரிங்க, எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா வந்து 2018 மாடலுங்க. சரிங்க. 17 ஆக்டிவாங்க. சரிங்க. ஜூபிட்டர் 18 மாடலுங்க. சரிங்க. ஆக்சஸ் 16. இந்த மாதிரி நம்ம எல்லா மாடல் வண்டியுமே எல்லா மாடலையும் நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. டாக்ஸினோங்க 2018 வண்டிங்க. ஓகேங்க. ப்ளஷர் ப்ளஸ்ஸுங்க. ப்ளஷரு நம்மகிட்ட நார்மலா வந்து மினிமம் வந்து குவாலிட்டி மினிமம் பட்ஜெட்ல இருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. ஆனா பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும், வண்டி வந்து தெளிவாக நம்ம பிரைஸ் வந்து நம்ம வெளி கன்சல்டிங்கோ இல்லை வந்து கஸ்டமர்ட்ட எடுக்கிற ரேட்டை விட ஒரு 5000 10,000 நம்ம வந்து கம்மியா பண்ணி கொடுக்கலாங்க. அதே மாதிரி வண்டியும் பார்த்தோம்னா வெளியே எடுக்கிறத விட நம்ம வந்து குவாலிட்டியா பண்ணி கொடுக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து இந்த வண்டிக்கு சின்ன வேலை இருக்கு அதை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா அதையும் நம்ம கையோட பண்ணி கொடுக்கலாங்க. லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் நம்மளே பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்க, லோனும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்கலாங்களாங்கன்னா எப்படி? மேக்ஸிமம் ஒரு வந்து என்னன்னா நம்ம இங்க லோக்கல் ஜாமீன் இருந்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரூஃப் அனுப்பிச்சுட்டாங்கன்னா அந்த ஏரியா ஃபைனான்ஸ் நம்ம பேசி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்களா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஹோண்டால வந்து ட்ரிகர்னு சொல்லி ஒரு வண்டிங்க. இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேர் வண்டிங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து யூனிக்கானாட்டவே இருக்கு, லோ பட்ஜெட்ல வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு கஸ்டமர் வந்து விரும்பி இந்த வண்டிக்கு வருவாங்கன்னு வைங்களேன். இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 2015 வண்டிங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 25 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு பண்ணி தரலாம். 25 ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க. என்ன இது நல்லா வந்து சிங்கிள் சஸ்பென்ஷனுங்கிறதுனால வந்து நமக்கு வண்டியும் நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல சொகுசாகவும் இருக்குங்க. ரேட் வைஸ் பார்த்தாலும் வந்து இப்போ யூனிகான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா வந்து ரேட் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீலும் இருக்குங்க இந்த பார்க்குறதுக்கு இந்த வண்டிங்க. அடுத்து யூனிகானுங்க. இது 2019 மாடலுங்க. சரிங்க. 19 மாடலுங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஸ்ப்ளெண்டர். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லோ பட்ஜெட் வண்டியாக பார்த்தீங்க. இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் வண்டியாக பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தோம்னா 2018ங்க 21 23 அந்த மாதிரி நம்மளோட எல்லா வெரைட்டிஸ்லையுமே வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர் வந்து அவைலபிளாக இருக்குங்க. சரிங்க. ஆமாங்க. அடுத்து இந்த ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா வந்து வெரி ரேருங்க, யார்கிட்டையும் பெருசாக இருக்காது. சரிங்க. ஆமாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து இந்த வண்டிக்குமே வந்து நம்மகிட்ட வந்து என்ன வருவாங்க. வாங்க, இது ப்ளஷர் ப்ளஸ்ஸுங்க. நார்மல் ப்ளஷரு. ஆக்டிவா 2017 மாடலுங்க. ஆக்டிவா 2019ங்க. ஜூபிட்டரு, ஸ்கூட்டி பெப்புங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட எப்பவுமே வந்து இல்லாத வண்டிங்கிறதே நம்மகிட்ட வந்து இருக்காதுங்க. இந்த பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 18 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டிங்க. இந்த டியோங்க. இந்த டியோ பார்த்தீங்கன்னா வந்து 2018 மாடலுங்க. இந்த டியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 40 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமர் ஃபைனலாக பண்ணி தரலாங்க. நம்ம வந்து இங்கே காங்கேய சர்க்கிள் வர கஸ்டமருக்கு லோக்கல் நம்பருங்க. வண்டியும் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. சின்ன ஸ்க்ராட்ச் இருக்காதுங்க, டென்ட் இருக்காது. வண்டி வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம 40,000 ரூபா வந்து என்ன வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டிக்கெல்லாம் வந்து ஒரு 20 ரூபா கட்டுற கஸ்டமருக்கு நம்ம வந்து 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே, வெறும் 20,000 ரூபா கட்டாங்கன்னா வெறும் 1 ரூபா இன்ட்ரெஸ்ட். ஆமாம், பாதி அமௌண்ட் கட்டினாங்கன்னா 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. R15ங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 2022 மாடலுங்க. அது 19 மாடலு. அது பார்த்தீங்கன்னா 21 மாடலு. சரிங்க. R15 பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்துங்க ஒரு நார்மலாக வந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 1,75,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. R15லேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 8 வண்டி 9 வண்டி நம்மகிட்ட வந்து நார்மலாகவே நம்மகிட்ட வந்து இருக்குங்க. எல்லாமே R15 தான் பார்த்தோம்னா ஒரு லைனே நிற்கிங்க. கண்டிப்பாங்க. நார்மலாக வந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து நம்ம வந்து 1,75,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து R15 நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளா இருக்குங்க. எல்லா வண்டியுமே நல்ல பிரீமியமா நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. கண்டிப்பா பார்த்தாவே தெரியும் அந்த மேனியா அந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து RS 200ங்க. சரிங்க. RS 200 பாத்தீங்கன்னா நமக்கு கலர்ஃபுல்லா இருக்குங்க. எல்லா கலர்லயும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், எல்லா கலர்லயுமே வந்து நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்க. இது ஸ்டார்டிங் பிரைஸ்ங்க நம்ம பார்த்தோம்னா 85 ரூபாயில இருந்து நம்மகிட்ட வந்து இருக்குதுங்க. ஓகே, 85 ரூபாயில இருந்து 85 ரூபாயில இருந்து இருக்குதுங்க. 110 வரைக்கும் நம்மகிட்ட வந்து இந்த பேட்ச்ல வண்டி வந்து இருக்குங்க. ஓகேங்க. பல்சருங்க. 2023 வண்டிங்க. சரிங்க. அது 21 வண்டி, 22 வண்டிங்க. சரிங்க. அந்த சைடு பார்த்தா 21 வண்டிங்க. சரிங்க.
நம்ம நீங்க அந்த சைடு பார்த்தால லோ பட்ஜெட்ல பல்சர் பார்த்தாங்க. சரிங்க. இது எல்லாமே பல்சர் வந்து லேட்டஸ்டா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இந்த குடோன் வந்து அப்படியே நம்ம லேட்டஸ்டா நம்ம வந்து மாத்திட்டேங்க. அந்த சைடு பார்த்தோம்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் மினிமம் லோ பட்ஜெட் பண்ணிட்டேங்க. ஓகேங்கண்ணா. என்எஸ்ங்க நம்ம அப்படியே ஒரு 3 என்எஸ் பார்த்துட்டு பேலன்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு அந்த சைடு ஒரு 4 வண்டி நின்றுச்சு, இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு 5 வண்டி இருக்குங்க. கண்டிப்பா. இது இல்லாம இன்னும் 2-3 வண்டி இருக்குங்க. கண்டிப்பாங்கண்ணா. வந்து பார்த்தா நம்ம குடோன்லயே கிட்டத்தட்ட ஒரு 300 வண்டிக்கு மேல இருக்குங்களா? ஒரு 250 to 300 வண்டி நம்ம ரெகுலரா நார்மலாவே இருக்குங்க, இருந்துட்டே இருக்குங்க. நம்ம வந்து ரெகுலராவே 250 to 300 வண்டி நம்ம வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. சரிங்க. அடுத்து பிளாட்டினாங்க. சரிங்க. பிளாட்டினாவும் நீங்க சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு லைனே நிக்குதுங்க. கண்டிப்பா. அங்கேயும் ஃபுல்லா பிளாட்டினா நிக்குதுங்க, இங்கேயும் ஃபுல்லா பிளாட்டினா. நார்மலா வந்து எல்லா வண்டியுமே ஒரு மினிமம் பிரைஸ் இருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. கண்டிப்பாங்க. அப்பாச்சிங்க, எஃப்ஜெட் 2016 எஃப்ஜெட்டுங்க, 18 அப்பாச்சி, 20ங்க, 21, 19ங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனா எல்லா மாடல்ஸ்லயும் எல்லா வெரைட்டிலயும் எல்லா மாடல்லையும் சரிங்க, எல்லா வெஹிக்கிள்லயும் எல்லா மாடல்லையும் எல்லா பட்ஜெட்லயும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளா இருக்குங்க. சரிங்க. இது ஹெச்எஃப் டீலக்ஸுங்க. சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பார்த்தாலும் ஒரு ரோவே இருக்குங்க. 2013ங்க, இது 18, அது 14. இது பாத்தீங்கன்னா வந்து ஹெச்எஃப் டீலக்ஸுங்க, 2019 மாடலுங்க. சரிங்க. இது 220, இது 2018 கடைசி 19 இருக்குங்க. ஓகேங்க. இந்த 220ல என்ன பிரைஸ் நம்ம தரலாங்க? நம்ம 220ல பார்த்தோம்னா 220 நம்ம மினிமம் 2 குடோன்ல 3 வண்டி இருக்குங்க. 220 மினிமம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 45,000 இருந்து ஒரு 90 ரூபா வரைக்கும் நம்ம வந்து வண்டி வந்து அவைலபிள். 45,000 இருந்து வந்து 220 இருக்குங்க. போன டைம் ஒரு 2 வண்டி நான் கூட நம்ம வீடியோ போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். 45 ரூபா 50 ரூபா பட்ஜெட் இல்லைங்க. இப்போ 2 வண்டி இருக்குங்க, ஒர்க் ஷாப்ல வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண போயிருக்குங்க. சரி, நம்ம 220 நம்ம மினிமம் பட்ஜெட்ல இருந்து நம்ம வந்து பண்ணலாங்க. ஓகேங்க. அந்த வண்டிக்குள்ள ஒரு 5 ரூபா 20 ரூபா இன்ஷியல் கட்டினா கரெக்டா இருக்குங்களா? ஒரு 15 ரூபா to 20 ரூபா கட்டினாங்கன்னா நம்ம வந்து லோன் வந்து என்ன பண்ணி கொடுக்கலாங்க. டிஸ்கவருங்க. இந்த டிஸ்கவர்லாம் பார்த்தோம்னா இப்போ ஃபைனான்ஸ் சீசிங் வண்டிங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இந்த வண்டியில வெறும் 10,000 ரூபாய்க்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னா பிளஸ் நம்ம வந்து 2013 மாடலுங்க. சரிங்க. வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்னன்னா சேர்த்து பண்ணி கொடுக்கலாங்க. ஆனா இப்போ மைரான் கன்சல்டிங்ல பைக் பார்க்க வந்துருக்கீங்க, வண்டியெல்லாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குங்களா? வண்டி எல்லாமே நல்லா இருக்குண்ணா, நல்லா குவாலிட்டியா வச்சிருக்காங்க. ஓகேங்களா. கம்மியா இருக்கு, தரமா இருக்கு எல்லா வண்டியுமே. சரிங்கண்ணா. நீங்க என்ன வண்டி நான் பாத்துக்கிறீங்க? நான் பல்சர் பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா. ரேட் எல்லாம் ஓகேங்களா? நல்லா இருக்குண்ணா, நான் எதிர்பார்த்த விட ரேட்டு கம்மியாகவும் இருக்கு, வண்டி நல்லா இருக்கு. ஓகேங்கண்ணா. மற்ற கன்சல்டிங் நம்ம மைரான் கன்சல்டிங் என்னென்ன டிஃப்ரெண்ட்டுங்க? ரேட்டு அனுசரிச்சு தராங்க. சரிங்கண்ணா. இன்ஸ்டால்மெண்ட் நல்லா பண்ணி தராங்க. சரிங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துறாங்க. ஓகேங்கண்ணா. எந்த பிரச்சனைனாலும் பார்த்து தராங்க. ஓகேங்க. இருக்கு, வந்து வண்டி எடுத்தா நல்லா நம்பிக்கையா இருக்கும். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க? நான் கரூர்ல இருந்து வந்து. கரூர்ல இருந்து வந்துக்கிறீங்களா? சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப நன்றிங்கண்ணா. ட்ரக்ஸ் 2013 மாடலுங்க. சரிங்கண்ணா. அதே மாதிரி அப்பாச்சி 2011 மாடலுங்க. சரிங்க. ஹெச்எஃப் டீலக்ஸ் 2018. சரிங்க. அது சிடி 2019 மாடலுங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. நம்மகிட்ட எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. என்டா இருக்குங்க. டியோ 2013 வண்டிங்க. ஜஸ்ட் அது டியோ 2019 வண்டிங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. ஸ்கூட்டி பெப்பு அப்படியே சொன்ன மாதிரி ஸ்கூட்டி பெப்லாம் பார்த்தோம்னா 20 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. ஓகே. ஸ்கூட்டி பெப்லாம் வெறும் 20,000 இருந்து நம்மகிட்ட இருக்குங்க. ஸ்டார் சிட்டிங்க. ஸ்டார் சிட்டி 2018 மாடலுங்க. சிடி 100 17 மாடலு, 16 மாடலுங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. இது யூனிக்கான அதே மாதிரி தானுங்க. சரிங்க. ஷைன் 2017 கடைசி 8 மாடலுங்க. ஆமாங்க. நம்மகிட்ட எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து என்ன மினிமம் ரேட்ல இருந்து எல்லா வண்டியிலையுமே எல்லா மாடல்லையுமே மினிமம் ஒரு 10,000 இருந்து 15,000 இருந்துங்க. லேட்டஸ்ட் 2021, 22, 23 வண்டி வரைக்கும் நம்மகிட்ட எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து ரெகுலராகவே அவைலபிளா இருக்குங்க. சப்போஸ் கஸ்டமர் வந்து இந்த வண்டி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த வண்டியும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. லோன் அம்சம்லாம் இன்னொரு டைம் சொல்லிடுங்க. இப்போ லோன் பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா வந்து திடீர்னு வந்தாங்கன்னாவே நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அதை தாண்டி இப்போ வந்து வெளியிலேருந்து வர்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம கூப்பிட்டு கால் பண்ணி வந்து சொன்னாங்க அப்படின்னா ப்ரூஃப் எல்லாம் நம்ம கேட்டுட்டுங்க அந்த ஏரியா ஃபைனான்ஸ்லேயே வந்து இப்போ ஒரு மதுரையிலேருந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா மதுரையில் வந்து நான் ஃபைனான்ஸ்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாங்க, அந்த ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அங்கே அப்ரூவ் வாங்கிட்டு இங்கே வந்தாங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து அங்கே வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க. அதே மாதிரி லோக்கலில் வர்ற கஸ்டமருக்கு ஒரு 100 to 150 கிலோமீட்டரில் இங்கே லோக்கலில் வர்ற கஸ்டமருக்கு இனிஷியல் அமௌண்ட் வந்து 50-50 கட்டுற கஸ்டமருக்கு நம்ம வந்து 1 ரூபா வட்டி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து இங்கே லோக்கல் கஸ்டமராக இருந்து வார சம்பளம் வாங்குற கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபா மாதம் டியூ போடுறாங்க அப்படின்னா வாரம் 500 ரூபா கூட நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வசூல் பண்ணிக்கலாங்க. வாரமாக கொடுக்க முடியலனா கூட 10 நாளைக்கு ஒருக்கா வந்து இருக்கிறத கொடுத்தாங்கன்னா போதுங்க. ஒரு சில ஃபைனான்சியெல்லாம் வந்து கொடுத்தா ஃபுல்லாக கூட இல்லைன்னா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்டலாம் வந்து 500 ரூபா 200 ரூபா கொடுத்தா கூட நான் வந்து ரசீது போட்டு கொடுக்குறேங்க.
நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாங்க. இந்த ஆப்ஷன் வந்து வேற எங்கேயுமே பண்ண மாட்டாங்க, நம்ம யாரும் மையான் பண்ண மாட்டாங்க. அதாவது முடியாத ஆளுகளுக்கும் வந்து நம்ம வந்து பண்ணி தரலாங்க. கண்டிப்பா ஒரு சில கண்டிப்பா இவ்வளவுதாங்க இருக்குதுங்க, ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க, என்னால இவ்வளவுதான் கட்ட முடியுங்க. இப்போ ஒரு சில ஆள்லாம் பார்த்தோம்னா வந்து மாசமே பார்த்தோம்னாங்க 6,000 7,000 சம்பளம் வாங்குவாங்க. கண்டிப்பாங்க. அவங்களே என்னன்னா வந்து நம்ம டியூவே வந்து அவங்க எல்லாம் 6,000 ரூபாய் போட முடியாதுங்க. கண்டிப்பா நான் வாரம் ஒரு 400-500 ரூபாய் கொடுக்குறேங்க அப்படிம்பாங்க. சரிங்க. எனக்கு ஈஸியா இருக்குங்க, நான் டெய்லி வேலைக்கு போறேன், வாரம் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. வாரம் ஒரு 2,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா 500 ரூபாய் ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாங்க. நான் மாசங்கிறப்போ கடைசியில வந்து ஒரு வாரத்துக்கு கடைசி இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் அதே 500 அது 2,000 தான் வாங்குவாங்க, கடைசி வாரம் அதே 2,000 தான் வாங்குவாங்க. கண்டிப்பா கடைசி வாரத்துல கொண்டு நமக்கு அப்படியே டியூவா 200-2,000 கட்டிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து செலவுக்கு அடுத்த வாரத்துக்கு பணம் இருக்காதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வாரம் 500 ரூபாய் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னா பார்த்து பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. எந்த கஸ்டமர் வந்தாலும் சரிங்க, சரிங்க, இல்லைங்காம பண்ணி கொடுக்கலாங்க, பெஸ்ட்டாவும் பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா. சரிங்க.